வெறும் 2 படத்துல ஒருத்தருக்கு இவ்ளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்க முடியுமா? அப்டின்னா, அது கண்டிப்பா நம்ம தியாகராஜா குமாரராஜாக்கு தான். அவரோட 2வது படமான விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில், சமந்தா, மிஷ்கின், ரம்யா கிருஷ்ணன் இவங்களோட ஆக்டிங்ல 2019ல வந்த படம் தான் சூப்பர் டீலக்ஸ். தமிழ் சினிமா என்ன இந்தியன் சினிமாலேயே சூப்பர் டீலக்ஸ் மாதிரி ஒரு படம் வந்ததும் இல்ல. இதுக்கப்புறம் வருமா? அப்படிங்கிறதும் டவுட் தான். அந்த அளவுக்கு தியாகராஜா குமாரராஜா இந்த படத்த செதுக்கி எடுத்திருந்திருப்பாருங்க. இப்டி தமிழ் சினிமா ஆடியன்ஸ்னால அதிகமா செலிப்ரேட் பண்ண இந்த சூப்பர் டீலக்ஸ் படத்த பத்தின அன்னோன் ஃபேக்ட்ஸ் என்ன? ஹிடன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சூப்பர் டீலக்ஸ் படம் ஒரு ஹைப்பர் லிங்க் கான்செப்ட்ல எடுத்த படங்க. ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி அப்படின்னா வேற வேற கதைகளை ஒரே காலத்திலயோ இல்ல வேற காலத்திலயோ ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி இருக்கிறது. அதுபடி சூப்பர் டீலக்ஸ்ல மொத்தம் 4 டிஃபரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்கு. ஒரு டாபிக்ல அதாவது எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், செக்ஸ், மாரலிட்டி, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒன்னொன்னையும் பேஸா வச்சு அதுல நடக்கிற பிளாட் எல்லாம் செட் பண்ணிருக்காரு டிகே. சூப்பர் டீலக்ஸ் கதையை முதல்ல தியாகராஜ குமாரராஜா எழுதினதுமே அதை 4 வேற வேற கதையா பிரிச்சு அதை டிரெக்டர் மிஷ்கின், நலன் குமாரசுவாமி, சேகர்னு 3 பேர்கிட்டையும் கொடுத்து அவங்களோட ஓன் ஸ்டைல்ல ஸ்கிரீன் பிளே பண்ண சொல்லி கடைசியா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அசம்பிள் பண்ணிருக்காரு தியாகராஜ குமாரராஜா. இது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த சூப்பர் டீலக்ஸ் படத்துக்கு ஆக்டர் தனுஷும் ஒரு கதைக்கு ஸ்கிரீன் பிளே பண்ண வேண்டியதுங்க ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. ஆரம்பத்துல தியாகராஜா குமாரராஜா இந்த ஐடியாவோட தனுஷ் கிட்ட ஸ்கிரீன் பிளே பண்ண சொல்லி கேட்டிருந்திருக்காரு. ஆனா தனுஷ் அந்த டைம்ல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால இந்த படத்தை பண்ண முடியாம போயிருக்கா. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஸ்கிரிப்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு 2016ல ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு தியாகராஜ குமாரராஜா. இனிஷியலா ரம்யா கிருஷ்ணன் கேரக்டரை ஆக்ட்ரஸ் நதியாவை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா சில பல காரணங்கள்னால அவங்க இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரம்யா கிருஷ்ணன் அந்த கேரக்டர்ல நடிச்சிருந்திருக்காங்க. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் வரைக்குமே PC ஸ்ரீராம் தான் இந்த படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருந்திருக்காருங்க. ஆனா ஒரு கட்டத்துல சில காரணங்கள்னால அவரும் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் PS வினோத், அதுக்கப்புறம் நிரவ் ஷா 2 பேருமே சினிமோட்டோகிராஃபர்ஸா சேர்ந்து இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வர 4 டிஃபரெண்ட் ஸ்டோரிஸும் ஆக்சுவலி கணக்குப்படி பார்த்தோம்னா 3 தான். ஏன்னா அந்த பசங்க ஸ்டோரியும் ரம்யா கிருஷ்ணன் அண்ட் மிஷ்கின் ஸ்டோரியும் ஒரே கதை தான். அப்படி கனெக்ட் பண்றப்போ 3 டிஃபரெண்ட் ஸ்டோரிஸுமே எல்லாரும் நம்ம டேபு டாபிக்ஸா ஃபீல் பண்ணக்கூடிய இந்த செக்ஸை பேஸா வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காரு தியாகராஜா. ஏன்னா சமந்தா அண்ட் ஃபகத் ஃபாசில் ஸ்டோரியில செக்ஸ் பண்றப்போ செத்து போன சமந்தாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? விஜய் சேதுபதி கேரக்டர் பல வருஷம் கழிச்சு ஆம்பளையா இல்லாம ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா கன்வெர்ட் ஆகி வரப்போ என்ன நடக்குது? 5 பசங்க சேர்ந்து ஒரு மேட்ரு படம் பாக்குறப்போ அதுல ஒரு பையனோட அம்மாவே அந்த படத்துல வர அந்த பான் ஆக்ட்ரஸா இருக்கிறப்போ அப்போ என்னாச்சு? இப்படின்னு 3 டிஃபரெண்ட் ஸ்டோரிஸுமே செக்ஸை பேஸா வச்சுதான் டிசைன் பண்ணியிருக்காரு டிகே. அண்ட் இந்த ஹைப்பர் லிங்க் கான்செப்ட் படி பார்த்தோம்னா ஒரு ஸ்டோரிக்கும் ஒரு கேரக்டரை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காரு தியாகராஜா குமாரராஜா. அதாவது சமந்தா அண்ட் ஃபகத் ஃபாசில் ஸ்டோரியையும் விஜய் சேதுபதி ஸ்டோரியையும் பெர்லின் கேரக்டர் வச்சும், மிஷ்கின் அண்ட் ரம்யா கிருஷ்ணன் ஸ்டோரியையும் விஜய் சேதுபதி ஸ்டோரியையும் விஜய் சேதுபதி அண்ட் மிஷ்கின்க்கு சப்வேல ஒரு மீட் மாதிரி செட் பண்ணியும், அதே நேரத்தில் ஃபகத் ஃபாசில் அண்ட் சமந்தா ஸ்டோரிய அந்த பசங்களோட ஸ்டோரியையும் அந்த டிவியை வச்சும் கனெக்ட் பண்ணியிருக்காரு தியாகராஜா குமாரராஜா. அண்ட் இந்த சூப்பர் டீலக்ஸ் படத்தை நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு தெரியும். சூப்பர் டீலக்ஸ் படத்துல விஜய் சேதுபதியோட ஸ்டோரி ஒரு நாள் முன்னாடி நடந்ததுதான். அது கணக்கு வச்சு பார்க்குறப்போ மிஷ்கின் ஆரம்பத்துல கடவுள்கிட்ட என்னை மன்னிச்சிரு, எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அழுகிறதுக்கு ரீசன் என்னன்னா, விஜய் சேதுபதி சப்வேல அது வெறும் கல்லுதான சாமி அப்படின்னு சொல்லி சொன்னதுதான். இன்னும் கொஞ்சம் இத மிஷ்கினோட சீனை நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா விஜய் சேதுபதியோட வாய்ஸ் ஓவர் இந்த சீன்ல வருங்க. சோ மிஷ்கினோட ஃபர்ஸ்ட் சீன் படத்தோட பிளாட்ல கணக்குப்படி அந்த சப்வே சீன் தான். அங்க விஜய் சேதுபதி தான் வெறும் கல்லுதான சாமி அப்படின்னு சொன்னது மிஷ்கின் மனசுல ஆழமா பதிஞ்சு சந்தேகமா உருவானதுனால தான். படத்தோட ஸ்டார்டிங்ல எனக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட அழுகிற மாதிரி சீனும் வரும். தியாகராஜ குமாரராஜா சூப்பர் டீலக்ஸ் படத்தை ஆரண்ய காண்டம் யூனிவர்ஸ்ல தான் செட் பண்ணியிருப்பாரு. எப்படி இந்த 2 படத்தையும் ஒரே யூனிவர்ஸ்ல கனெக்ட் பண்றாருன்னா, சிங்கம் பெருமாள் அதுக்கப்புறமா கஜேந்திரனோட கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ஸை நம்ம சூப்பர் டீலக்ஸ் படத்துல ஏகப்பட்ட இடத்துல பார்க்க முடியுங்க. அதே மாதிரி அந்த போலீஸ் பெர்லின் கேரக்டர் மயில் வாகனம் அப்படின்னு ஒரு போலீஸ் கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீனும் வரும். மயில் வாகனம் கேரக்டர் தான் ஆரண்ய காண்டம் படத்துல முதல் சம்பத் கிட்ட கொக்கைன் எங்க இருக்குன்னு டீடைலா சொல்ற போலீஸ் கேரக்டரா வரும். அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸ்ல கடைசியில இந்த காஜு கேரக்டரோ ஏலியனோ ஒன்னா சேர்ந்து வேற யூனிவர்ஸ்க்கு போற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவா வச்சிருந்திருப்பாரு டிகே. இத ஆரண்ய காண்டம் படத்துல சப்பையும் சுப்பு கேரக்டரும் விளையாடுற வீடியோ கேம்லயே ஆல்ரெடி நமக்கு காமிச்சிருந்திருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, அந்த 3 பசங்க கடைசியா தியேட்டர்ல ஒரு மேட்ரு படம் பாக்குறப்போ அதுல வர டாக்டர் அமில குளத்துல விழுந்த ஒரு இடியில உருவானதுதான் முதல் உயிர் அப்படின்னு சொல்ற ஒரு டயலாக் சொல்லுவாரு. அதுக்கு என்ன மீனிங்னா 1950ல ஸ்டான்லி மில்லர் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் கெமிஸ்ட் பூமியில எப்படி உயிர்கள் உருவாச்சு அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறப்போ பூமியில இருக்க எல்லா ஆட்டோமாலிகல்ஸையும் ஒரு கண்டெய்னர்ல வச்சு செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா அதுல எந்த சேஞ்சஸுமே நடந்திருக்காது. அப்போ ஒரு கரண்ட் அதுல பாஸ் பண்றப்போ அது
அமினோ ஆசிட்ஸா கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸா ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ உலகத்துல முதல் உயிர் உருவானது ஒரு இடினால தான் அப்படிங்கிற ஒரு தியரியே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சூப்பர் டிலக்ஸ்ல சமந்தாவும் பகத் ஃபாசிலும் தெரியாம பெட்ட மேல இருந்து கீழே போடுறப்போ வர பேக்ரவுண்ட் ஸ்கோரை யுவன் சங்கர் ராஜா ஸ்டார் வார்ஸோட மியூசிக்கை கிளப் பண்ணி ரீமிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சயின்டிபிக் லேயர்ஸ் அண்ட் டீடைலிங்ஸை வச்சு செதுக்கி செதுக்கி எடுத்த சூப்பர் டிலக்ஸ் படம் பல அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல அவார்ட்ஸை ஜெயிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஃபேண்டசியா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், பூஷான் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மெல்போர்ன்னு பல இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீனிங்கும் பண்ணியாச்சு. விஜய் சேதுபதியோட ஷில்பா கேரக்டர் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை பாராட்டுற விதமா அவருக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டும் கொடுத்துருச்சு. சூப்பர் டிலக்ஸ் படத்தை எத்தனை வாட்டி பார்த்தாலும் நம்ம இந்த படத்துல இருந்து புதுசு புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஹிடன் டீடைல்ஸா முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு வச்சிருந்திருப்பாரு தியாகராஜா குமாரராஜா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பர் டிலக்ஸ் படம் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சூப்பர் டிலக்ஸ் படத்தை பத்தின டீடைல் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.